ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. மேபி அதான் நாளைக்கு எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். எப்படி நாளைக்கு எபிசோடில் நம்ம காவேரி இவ்வளோ தைரியமாக போய் பசுவை பார்க்குறாங்க அப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு எபிசோடில் வரப்போதா இல்லை மண்டே எபிசோடாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் பார்த்திங்கன்னா பசுக்கிட்ட நம்ம காவேரி தைரியமாக என் புருஷன் நின்று அந்த இடத்துல அவனை நிற்க வச்சிட்டேன் பார்த்தியா எப்படி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு தைரியமாக பேசுகிறாங்க. பசுக்கிட்ட மட்டும்தான் அந்த தைரியம் இருக்குது, மற்ற யார்கிட்டையுமே தைரியம் இருக்க மாட்டேங்குது. ஏம்மா இப்படி பண்ணுறவங்க அம்மா கிட்ட வெள்ளா கிட்டலாம் இவ்வளோ தைரியமாக பேசுனீங்கன்னா நாங்கள் இப்படி புலம்பிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வழி நம்ம இருந்தாலும். பட் இந்த ப்ரோமோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசுவை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்திங்கன்னா பசுபதி சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உன் குடும்பத்தையும் ஒன்றையும் வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. செதைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ பட்டு நீ திருந்தலை பார்த்தியா அப்படிங்கிற ஒரு டோனில் நம்ம காவேரியுமே பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ வேறு பசுவை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு மக்கள் ரொம்ப அதிகையா அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரியுமே விட்டலை. அவங்களுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க. பட்டு மனசில் இருக்க வழியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு காவேரி கொஞ்சம் போல்டாக எல்லாருக்கிட்டையும் காமிச்சா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல உங்கள் அம்மா கிட்ட ஒரு போல்டான மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்க பசுவே தாங்க முடியல, இல்லை வேறு பசுவா அப்போ ஏதோ சம்பவம் இருக்கும் போலயே.